இன்னையோட பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சுங்க நம்ம காலிஃப்ளவர் ஃபார்மிங்கில. இது பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டே ஆஃப் காலிஃப்ளவர் ஃபார்மிங். இன்னைக்கு என்னென்ன பண்றோம்னா, இது ஃபுல்லா வந்து மரமாட்டம் எல்லாம் பாதி காலிஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சு. வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2 காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, அப்படியே காலிஃப்ளவருக்கு மேலேயே வந்து மரமாட்டம் வந்து முளைக்கிறக்கு ஆரம்பிச்சுருச்சு. சரி இதுக்கப்புறம் விட்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேங்க. லோ பைசா இருந்தாலும் பரவால்ல. ஏதோ உணவு பொருளுக்கு போறது. ஏதோ சாப்பிடுறவங்க சாப்பிடட்டும். இல்லாட்டி வந்து இது வேற எதுக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்னைக்கு கட்டிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. இன்னையோட பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் ஃபார்மிங் வந்துட்டு முடிய போகுது. இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ரேட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 டூ 45 வரைக்கும் போய்க்கிட்டு இருந்தது. எப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் வந்து வெட்டுக்கு வரம்போது, கரெக்ட்டா வெட்டுக்கு வரும்போது வந்து 40 டூ 45. சரின்னு சொல்லிட்டு விலையெல்லாம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தோன்னா, அப்படியே ரேட் டவுனுங்க. அப்படியே சைட் டவுன் ஆயிப்போச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியவும் இல்ல, ஐடியாவும் இல்ல. சரின்னு சொல்லிட்டு விளைஞ்ச பொருள அப்படியே விடவா முடியும்? அதுக்காக வந்து நம்ம ஏதோ கேட்கற ரேட்டுக்கு குடுத்துரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ரூ. 6க்கு வந்து ஒரு பூ எடுத்துட்டு போனாங்க. நம்மளது வந்து ஈல்டு எல்லாமே வந்து சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஒண்ணுமே பிரச்சனையெல்லாம் எதுவும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ரேட்டு தான் வந்து டவுன் ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பூவெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பக்கத்து தோட்டத்துல அங்கங்கன்னு குடுத்துட்டோம். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது செகண்ட்ஸுக்கு போறது. சரி செகண்ட்ஸ் எங்க போகுதுன்னுலாம் தெரியாதுங்க. ஏதோ கேரளா போகுதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.